வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இந்த வீக்கெண்ட்ல நம்ம என்ன கதையை பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெயகாந்தன் அவர்களுடைய முத்திரை கதைகள் தொகுப்பிலிருந்து ஒரு சிறு கதையை தான் பார்க்க போறோம். இந்த கதைகள்லாம் 1960களில் ஆனந்த விகடன்ல வெளியான சிறுகதைகள். ஆனா அந்த கதைகள்லாம் இப்போ படிக்கும்போது கூட ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. அதுதான் காலங்களை கடந்த ஜெயகாந்தனின் எழுத்து. நாம இன்னைக்கு பார்க்க போற சிறுகதை என்னன்னா, ஜெயகாந்தனின் சீட்டாட்டம். கொடியில கிடந்த வாயில் புடவையை எடுத்து உடுத்திக்கிட்ட பின்னால சுவரில தொங்குற கண்ணாடி முன்னால வந்து நின்ன ஜானகி வாரி முடித்த கூந்தலை மீண்டும் ஒரு முறை சரி பார்த்துக்கிறா. நெற்றியில இருந்த குங்கும திலகம் வியர்வை ஊறி கொஞ்சம் கலைஞ்சிருந்தது. மோதிர விரல் நுனியில் முந்தானையை சுருட்டி குங்குமத்தை சுற்றி ஒரு வட்டம் தொடச்சு விட்டுக்கிறா. அதுவும் அழகாத்தான் இருக்கு அப்படின்ற திருப்தியோட திரும்பும் போது அவள் பின்னால அவளது மகன் ரவி, 1.5 வயது குழந்தை, கீரை தண்டு போல் துவண்டு கிடந்த கால்களை தரையில் இழுத்தவாறு அவள் காலடியில் வந்து 2 கைகளை அவளை நோக்கி உயர்த்தி தாவுறான். குழந்தையை தூக்கி ஜன்னல் விளிம்புல உட்கார வச்சுட்டு கொடியில துவச்சி உலர்த்தி இருந்த சட்டையை எடுத்து போட்டு விடுறா. தலையை கோதி விட்டு கொஞ்சமா எண்ணெய் பூசி லேசா வாரி விட்டு பவுடர் போட்டு கன்னத்தில் முத்தமிட்டு திருஷ்டி சுழித்து இடுப்புல தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு ஸ்டாண்டில் இருந்த பழைய டைம் பீஸை பார்த்த போது மணி 2. இந்த கொளுத்துற வெயிலையாடி குழந்தைய தூக்கிண்டு சினிமாவுக்கு போக போற, தான் கேட்டதுக்கு எங்க கோபிச்சுக்கிறாளோ அப்படின்ற பயத்துல பரிதாபமா புன்முறுவல் காட்டி நிக்கிறாங்க சரஸ்வதி அம்மா. ஆமா, போக போற, அதுக்கு என்ன? மகராசியா போடியம்மா, வெயிலாச்சேன்னு சொன்ன, அதுக்குள்ள என்னமோ நான் மாமியார் ஸ்தானம் கொண்டாட வந்துட்டேன்னு கடுக்கடுக்கிறியே. மாமியார் ஸ்தானம் கொண்டாடுங்கோ, யார் வேண்டாம்னா, ஆனா முதல்ல உங்க பிள்ளைக்கு புருஷன் ஸ்தானம்னா என்னன்னு கத்து கொடுங்க. ஜானகிக்கு இப்படித்தான் நெருப்பு நெருப்பாய் வார்த்தைகள் வரும், அது நியாயம் தானே அப்படின்னு சகிச்சிட்டு போவாங்க சரஸ்வதி அம்மா. நான் என்ன பண்ணுவேன், பெத்த வயிற்றுல அடிச்சுண்டு ஒரு முறை அழலாம் அப்படின்னு வயிற்றுல அடிச்சுக்கிட்டா சரஸ்வதி அம்மா. அவனுக்கு என்னடி அம்மா குறைச்சல், அவனோட வாழ்ந்து ஒரு பிள்ளையும் பெத்துண்டு ஏன் அவனை இப்படி அலட்சியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முறை கேட்டுட்டு சரஸ்வதி அம்மா பட்ட பாடு அவளுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு வார்த்தையா கேட்டா, அம்மாடி நீங்க தான் பெத்தேல், வேதனைப்படுறது நியாயம், ஊரார் வீட்டு பொண்ணையும் கட்டி வச்ச பாவத்துக்கு சேர்த்து அடிச்சுண்டு அழுங்கோ, வாடா கண்ணா நாம போகலாம் அப்படின்னு குழந்தையிடம் சொல்லிக்கிட்டே புறப்பட்டுட்டா ஜானகி. என்ன இருந்தாலும் புருஷன் கிட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு ஏதோ சொல்ல துடித்தது சரஸ்வதி அம்மாவோட வாய். ஆனா வாய் வரல. ஜானகிக்கும் அந்த நினைப்பு வந்திருக்குமோ என்னவோ. மகா புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு வீதியில் இறங்கி நடந்தா ஜானகி. சரஸ்வதி அம்மாள் வாசல் படியில நின்று அவள் போறதையே பார்த்துக்கிட்டு இருந்தா. தன்னலாய் தகித்து பொசுக்கும் மே மாதத்து வெயில்ல தார் ரோட்டின் அக்கினி குழம்புல கால்ல செருப்பு இல்லாம குழந்தையும் சுமந்துக்கிட்டு போறாளே, அது சினிமா பார்க்கணும்ன்ற அற்ப ஆசைனாலா? சில சமயங்கள்ல அவளுக்கு இப்படி ஒரு வெறி பிறக்கும். அதை எப்படியாவது ஒரு வேகத்துல காட்டினாதான் அடங்கும் ஜானகிக்கு வாழ்க்கையில ஊனம். அந்த ஊனம். வாசற்படியில ஜானகி கண் மறையிற வரை நின்றிருந்த சரஸ்வதி அம்மா ஒரு பெருமூச்சோட உள்ள திரும்பும் போது கூடத்து சுவர்ல ஜானகியும் மகன் சிவசாமியும் கல்யாண கோலத்துல காட்சி தந்த போட்டோ அவ கண்ணுல படுது. சிவசாமி அவள் பெற்ற மகன்தான், இருந்தாலும் அந்த கல்யாண திருக்கோலம் அதை பார்த்து மகிழத்தக்கதா இல்ல அவளுக்கு. அழகே உருவமா நின்றுட்டு இருக்கிற ஜானகி பக்கத்துல அவளது தோல் உயரத்துக்கு கட்டையா குட்டையா வெளிய பிதுங்கிய விழிகளும் முன்னெடுத்த பல்லுமா அசட்டு சிரிப்போட நிக்கிற இந்த அவலட்சணமா? பாவம் ஜானகி. கல்யாணத்துக்கு முன்னால என்னென்ன கனவுகள் கண்டிருந்தாலோ அந்தரங்கமாய் உடைந்து நொறுங்கி எத்தனை விதமான சிதைவுகளை சுமந்துக்கிட்டு அவன் பக்கத்துல நிக்கிறாளோ. நான் தான் பாவி, மகா பாவி, என் மகன் அப்படின்றதுக்காக இந்த அழகு குழந்தையின் வாழ்வை பலி கொள்ள வச்சேனே. சரஸ்வதி அம்மா முந்தானையால கண்களை தொடச்சுக்கிறா. ஊரெல்லாம் சிவசாமிக்கு வாய்த்த மனைவியை பார்த்து வியந்துதான் போனது. ஊரில் சிறு பிள்ளைகள் கூட சிவசாமி அப்படின்னு கூப்பிடுறதில்ல. அசட்டு சிவசாமி, முண்டக்கன் சிவசாமி, ஜப்பான் சிவசாமி, அதையெல்லாம் கேட்கும் போது சரஸ்வதி அம்மாவோட தாயுள்ளம் என்ன பாடுபட்டது. அப்படிப்பட்ட சிவசாமிக்கு பேரழகியான ஏழை பெண் ஜானகிய மனமுடித்து வைத்து பழி வாங்கிட்டோம் அப்படின்னு ஆனந்தப்பட்ட சரஸ்வதி அம்மா கொஞ்ச நாட்களுக்கு பின்னாலதான் எவ்வளவு பெரிய பழிக்கு ஆளாயிட்டோம் அப்படின்றத நினைச்சு நினைச்சு கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சா. சிவசாமிக்கு அழகு இல்லை அப்படின்ற குறையோட, அசடு அப்படின்ற பெயரோட
முன்கோபமும் முரட்டுத்தனமும் உண்டு அப்படின்னு தெரிஞ்சதும் அனுபவித்த ஜானகி தன் வாழ்க்கையே நரகமாகிவிட்டது அப்படின்னு தற்கொலை செஞ்சுக்கணும்னு கூட ஒரு முறை நினைச்சா. அப்போல்லாம் சரஸ்வதி அம்மா அன்பு மொழியாலையும் ஆறுதல் வார்த்தைகளாலையும் அவளுக்கு ஆதரவா இருந்து அவளை வாழ வச்சா. அவளை நிரந்தரமா வாழ வைக்கிறதுக்கு அவள் வயிற்றுல ரவி பிறந்தான். குழந்தை பிறந்த பின்னால ஜானகிக்கு ஒருவித அகம்பாவமும் பிடிவாதமும் பிறந்தது. சூன்யமா இருந்த வாழ்வின் இருள்ல தானே ஒரு விளக்கை ஏற்றி அதை தன் கையில ஏந்தி கொண்ட கர்வம் அது. வாழ்வில் ஏற்பட்ட அனுபவித்த இதயத்துக்கு மட்டுமே புரியக்கூடிய அந்த குறைக்காக பழி தீர்ப்பது போல் எல்லாரையும் அலட்சியப்படுத்தினா ஜானகி. புருஷன் அவன் இவளை லட்சியம் செஞ்சாதானே இவன் அவனை அலட்சியப்படுத்துறது அவனுக்கு புரியும். எப்போவாவது சில சமயம் அதிகாரம் செய்யறதுதான் புருஷ லட்சணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அந்த சமயங்கள்ல அவனுக்கு சளைக்காம சுடு சொற்களை வாரி வீசுவா ஜானகி. அவளது அடி வயிற்றுல இருந்து பீறி வரும் வார்த்தைகளை காதுல வாங்கிக்காம, அவ சொல்ற வார்த்தைகளின் பொருளை கூட புரிஞ்சுக்காம தன்னை எதிர்த்து பேசுறா அப்படின்ற ஒரே நினைப்புல கண்மூடித்தனமா அடிச்சு நொறுக்குவான் சிவசாமி. இதெல்லாம் பார்க்கத்தானே பண்ணி வச்சேன் இந்த அழகு பிள்ளைக்கு, பாருங்கோ கண் குளிர பாருங்கோ அப்படின்னு சரஸ்வதி அம்மாளை பார்த்து கூவா ஜானகி. நியாயம்தானே, அவ சொல்றதும் நியாயம்தானே அப்படின்னு முனகிட்டே இவங்க சண்டை ஓயிற வரைக்கும் எங்கேயாவது போயிடுவா சரஸ்வதி அம்மா. ஆனா இந்த ரகலை எல்லாம் எப்பவாவது ஒரு நாள் தான். மற்ற நாட்கள்ல எல்லாம் சிவசாமி அசட்டுத்தனமா ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான். அதை யாருமே பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் சிவசாமி வீட்டு திண்ணையில சீட்டு கச்சேரி ஆரம்பிச்சிடும். சிவசாமி தவிர மத்தவங்க எல்லாரும் வேறு தெருக்காரங்க. அதுல ஒருத்தர் ராமபத்ரன், சிவசாமியின் ஆபீஸ்ல வேலை பாக்குறவன். அவன் வீடு தாம்பரத்துல. அவன் வந்துட்டா கடைசி எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு 10 நிமிஷம் இருக்கிறதா யாராவது சொன்னாதான் சீட்டு கச்சேரி முடியும். மணி 8 ஆனதும் ஜானகி யாரையும் எதிர்பார்க்காம நான் மட்டும் குழந்தைய அணைச்சுக்கிட்டு படுத்துருவா. சரஸ்வதி அம்மா வாசற்படியில தலை வச்சு அரை தூக்கம் போட்டபடி, சிவசாமி மணி 10:45 ஆச்சேடா அப்படின்ன பின்னாலதான் அவன் எழுந்து வருவான். அவங்க எல்லாரும் போன பின்னால சாப்பிட வரும்போது கூட, அம்மா 9ஆம் பந்தை நான் வெட்டினது தப்பு, நான் என்ன பண்றது, என்கிட்ட 2 ஜாதி வெட்டு, பேட் 9 ஷேக்கு, ஒரே துருப்பு, வெட்டாம என்ன பண்றது, அவன் அதுக்கு என் மேல ஜாக்கியா வைப்பான்னு எனக்கு எப்படி தெரியும், அதுலதான் போச்சு ஆட்டம் அப்படின்னு உளறிட்டே இருப்பான். ஜானகி சினிமாவுக்கு போனதும் போட்டோவை பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருந்த சரஸ்வதி அம்மாவை, அம்மா என்ன போட்டோவை பார்த்து மயங்கி நிக்கிற, இன்னொரு தடவை நம்ம பிள்ளை ஜானவாசம் போக போறானான்னு பாக்குறியா, எனக்கும் ஆசைதான், சரி சரி இப்ப காஃபி போட்டு தரையா, ஒரு 4 டம்ளர் அப்படின்ற குரல் கேட்டு திரும்புறா சரஸ்வதி அம்மா. திண்ணையில கச்சேரி சேர்ந்திருந்தது. ஓ இன்னைக்கு சனிக்கிழமையா, அதுக்கு என்ன போட்டு தர, இன்னும் பால்காரன் வரல, வர்ற நேரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுழிச்சுக்கிட்டு அடுக்கலைக்குள்ள போறா சரஸ்வதி அம்மா. ஜானகி எங்க, சினிமாவுக்கு போயிருக்கா, யார கேட்டுண்டு போனா, யார கேட்டுண்டு போவா, என்னத்தான் இல்ல அவளுக்கு ரொம்ப திமிராயிருச்சு, இந்த வெயில்ல அந்த சப்பானி பிள்ளையும் தூக்கிண்டு வரட்டும் அப்படின்னு கருவினா சிவசாமி. ஏண்டாப்பா என்ன தப்பு, இந்த வெயில்ல காத்து கூட இல்லாம இங்க புழுங்குறத விட போயிட்டு தான் வாயேன்னு நான் தான் சொல்லி அனுப்பிச்சேன், சரி சரி எங்கேயாவது போய் ஒழிட்டோம் அப்படின்னு சீட்டுக்கட்டையும் 2 கோரை பாய்களையும் தூக்கிட்டு திண்ணைக்கு போனா சிவசாமி. ஏண்டா ராமபத்ரா என்னடானா இன்னைக்கும் காணோம் அப்படின்னு ஒரு குரல் திண்ணையில இருந்து. நாம தான் 4 பேர் இருக்கோமே, இல்லாதவனை பத்தி நமக்கு எதுக்கு கவலை, நீ வெட்டு. சிவசாமி சீட்டை களைச்சு போட ஆட்டம் ஆரம்பமாச்சு. ஜோடி பொருத்தமெல்லாம் சினிமாவில் தானா, அவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு அதெல்லாம் சினிமாவில் தானோ. இடுப்புல குழந்தையோட வந்துகிட்டு இருந்த ஜானகிய உரசிக்கிட்டு ஒரு சில்க் புடவை முன்னால நகர்ந்தது. ஜானகி தலையை நிமிர்ந்து பாக்குறா. ஒரு இளம் ஜோடி கூட்டத்துல அவள் இடுப்பை சுற்றி கையை வளைத்து ஏறக்குறைய அணைச்சபடி அந்த ஷூட் ஆசாமி, அவனும் அழகானவன் தான், நடக்கும்போது அவனோட கோட்ல கன்னத்தை உரசியவாறு நடந்தது அந்த சில்க் புடவை. அவள் தான் எவ்வளவு ஆனந்தமாய் சினிமாவில பார்த்த மாதிரி வாழ்க்கையிலும் சந்தோஷமா இருக்கிறவங்க நிறைய உண்டு, நான் தான் பாவி, அப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நம்ப கூட என் வாழ்க்கை உதவி புரியல. ஏனோ அவளுக்கு அழுகையா வந்தது. படம் பார்க்கும்போது எல்லாரும் சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது காதல் காட்சியில கூட முன்வரிசை டிக்கெட்காரர் விசில் அடித்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்யும் சீன்களை கூட அவள் ஆவலோட ரசித்து பார்த்தாலும் உள்ளுர ஒரு பொறாமையும் ஏக்கமும் சோகமுமே நிலைச்சு
சில சமயங்கள்ல கண்ணீர் வழியும் நிலை கூட ஏற்பட்டது ஜானகிக்கு. ஆமாம், அதுதான் அந்த ஊனம். அந்த ஊனத்திற்கு பொறாமைப்படுவதிலும் ஏங்குவதிலும் கண்ணீர் வடிப்பதிலும் கூட ஒரு சுகம் இருந்தது. அதனால்தான் அவளுக்கு சினிமா பைத்தியம் ஏற்பட்டது. தியேட்டர் காம்பவுண்டை விட்டு வெளியே வந்ததும் எதிரே இருந்த ஹோட்டலை நோக்கி நடக்கிறா. ஹோட்டலுக்குள் நுழைந்து ஒதுக்கு புறமாய் இருந்த ஒரு மேஜை முன்னால உட்கார்ந்து ஒரு ஸ்வீட்டுக்கு ஆர்டர் கொடுக்கறா. சர்வர் கொண்டு வந்து வச்ச ஜாங்கிரியை கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைக்கு ஊட்டுறா. அதுக்கப்புறம் காஃபியை ஆத்தும் போது யாரோ இவ்வளவு நேரமா தன்னையே வச்ச கண் வாங்காம உத்து பாக்குற மாதிரி ஒரு உணர்ச்சி. அது ஒரு வேளை அது அவரா இருக்குமோ? தலை நிமித்து பார்த்த போது அவள் எதிரில் ராமபத்ரன் உட்கார்ந்திருந்தான். எங்கோ பார்த்த முகமாயிருக்கே அப்படின்னு அவனை பார்த்த போது தன் கணவரோடு சீட்டு விளையாட வருவானே அப்படின்ற நினைவு வர கொஞ்ச நேரம் பிடிச்சது. ராமபத்ரன் இவளை பார்த்து சிரிச்சான். ஜானகியும் லேசா சிரிக்கிறா. ராமபத்ரன் இன்றுதான் அவள் முழுக்கவும் பாக்குறா. அவன் எவ்வளவு அழகாக நாகரிகமா இருக்கிறான். ஜானகியின் அழகையும் அறிவையும் ராமபத்ரன் வெகு நாட்களாவே பார்த்து ரசிச்சுட்டு வந்தான். கை அலம்புறதுக்காக எழுந்து வந்த போது அவளுடைய மேஜை பக்கமா வந்து ரொம்ப பழகியவன் போல, எங்கே சினிமாவுக்கு போக போறேலா அப்படின்னா. இல்ல, பார்த்துட்டு போறோம். அம்பி, சினிமா பாத்தியோ? நன்னா இருந்ததா படம் அப்படின்னு குழந்தைகிட்ட கொஞ்சிக்கிட்டே குழந்தையை தூக்கி மேஜை மேல நிறுத்தினான். குழந்தையின் கால்கள் இரண்டும் துவண்டு விழுது. ஏன் நிக்க மாட்டேங்கிறான்? என்னவோ தெரியல, வயசு 1.5 ஆச்சு, இன்னும் நிக்க வரல. மருந்து டானிக் எல்லாம் கொடுக்கறோம், உடம்புல என்னவோ சத்து குறைவான். அவன் அப்பாவே சப்பானின்னு தான் கூப்பிடுறார். அப்படியே ஆயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, இன்னும் 6 மாசத்துக்குள்ள இவன் நடப்பான். வீக்னஸ் தான், அதுக்குள்ள அந்த அசடு இவனை சப்பானிங்கிறதோ. அம்பி, இன்னொரு தடவை உங்க அப்பா சப்பானின்னு கூப்பிட்டா உன்ன மாதிரி சப்பானி இல்லைனா அப்படின்னு சொல்லு. என்ன, சரிதானா அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே ஜானகியை பார்த்து சிரிச்சான் ராமபத்ரன். ஜானகிக்கு சுருக்குன்னுது, ஆனாலும் சிரிச்சு மழுப்புறா. சர்வர் பில் கொண்டு வந்து மேஜை மேல வைக்கிறான். ஜானகி அதை எடுக்க போன போது நான் தரேன் அப்படின்னு ராமபத்ரன் பில்லை எடுக்க போட்டிட்டதால மேஜை மேல இருந்த பில்லு காத்துல பறந்து கீழே விழுந்தது. ராமபத்ரன் அதை எடுத்துக்கிட்டான். இவ்வளவு சீக்கிரம் இப்படிப்பட்ட அந்யோன்யம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்ற திகைப்போட அவனை பார்த்து லேசா சிரிச்சுக்கிட்டே குழந்தையை தூக்கிக்கிறா. ஹோட்டலை விட்டு வெளியே வரும் வரை அவளோட முகத்துல சிரிப்பு மாறவே இல்லை. ராமபத்ரன் சொன்னான், நீங்க எதுக்கு கவலைப்படணும்? பீச்சில் போய் தினமும் 1 மணி நேரம் இடுப்பளவு பள்ளம் பண்ணி மணல்ல நிக்க வச்சு மூடிட்டா 1 மாசத்துல நடக்க ஆரம்பிச்சிருவான். காலுக்கு பலம் வரும். அப்படியா? நீங்க வேணா செஞ்சு பாருங்களேன். இப்போ நேரா வீட்டுக்கா போக போறீங்க? இதுக்குள்ள போய் ஏண்டா பீச்சுக்கு வரியா அப்படின்னு குழந்தைகிட்ட கொஞ்சிக்கிட்டே ஜானகியை பாக்குறான் ராமபத்ரன். அவளுக்கு முதல்ல வேண்டாம்னு தான் தோணுச்சு. அவனோட பேசுறதுல, அவன் குரலை கேட்கறதுல, அவன் சிரிப்பை பாக்குறதுல என்னவோ ஒரு சந்தோஷம். பீச்சுக்கு போலாமாடா கண்ணா அப்படின்னு அவனோட நடந்தா. மணி 6க்கு மேல ஆச்சு. இன்னும் வெயில் இறங்கல. ஒரு படகு நிழல்ல இடுப்பளவு குழி பறிச்சு ரவிய நிக்க வச்சுட்டு ஜானகியும் ராமபத்ரனும் எதிரெதிர மௌனமா உட்கார்ந்துருந்தாங்க. ஜானகிக்கு ஏனோ அழுகியா வந்தது. ஒரு அந்நியனின் முன்னால அழவும் சங்கடமா இருந்தது. அவனும் ஏதோ நினைவுல வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தான். அடிக்கடி பெருமூச்சு விட்டான். நெற்றிய தேய்ச்சிக்கிட்டான். ஆமா, இன்னைக்கு சனிக்கிழமையாச்சே, ஆபீஸ் விட்டதும் வீட்டுக்கு போக தோணலையா உங்களுக்கு? 2 நாளா மனசே சரியில்லை. நான் வீட்டுக்கும் போகல, ஆபீஸ்க்கும் போகல. ஐயோ, இப்படி இருக்கலாமா? ஆத்துக்காரி ஊர்ல இல்ல போல இருக்கு அப்படின்னு சிரிக்கிறா ஜானகி. அப்படி ஒழிஞ்சாதான் நிம்மதியா இருக்கலாமே, இருந்துண்டு என் பிராணனை வாங்குறா சனியன். எதுக்கு திட்டுறேன்? ஒரு நாள் எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்களேன். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை அப்படின்னு தலைய பிடிச்சுக்கிறான் ராமபத்ரன். ஏன், உங்க ஆத்துக்காரைய நாங்க யாரும் பார்க்க கூடாதா? தினம் சீட்டாடுறத சொல்லிடுவோம்னு பயமா? பயப்படாதேங்கோ, யாரும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சிரிக்கிறா ஜானகி. அவசியம் பார்த்துதான் ஆகணும்னா நான் சொல்றத கேளுங்கோ. உங்க சிவசாமிக்கு புடவை கட்டி பார்த்தா போதும், அப்படியே சாட்சாத் என் மிஸ்ஸஸ் தான். கர்மம் கர்மம். ஜானகி ஒரு வினாடி ஸ்தம்பித்து போனா. ஏன் அப்படி பண்ணிண்டேன்? விதி. அவ அப்பா தான் என்ன படிக்க வச்சார். நிறைய சொத்து, பொண்ணுதான் வாரிசு. பரவாயில்ல, உங்களுக்காவது ஒரு திருப்தி அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தவ நாக்க கடிச்சுக்கிட்டு மௌனமாயிட்டா. சொல்லுங்க, என்ன தோணுனாலும் சொல்லுங்க, நான் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன். ஒண்ணுமில்ல,
இல்ல, என்னவோ சொல்ல வந்ததை மறைக்கிறீங்க. சொல்லலாம் தாராளமா. நம்ம 2 பேரும் நிலையும் ஒண்ணுதானேன்னு தானே சொல்ல வந்தீங்க. உங்க வீட்டுக்கு முதல் நாள் நான் வந்தப்பவே, உங்களை பார்த்தப்பவே ஐயோன்னு என் மனசு அழுதது. என் நிலைதான் உங்க நிலைன்னு தோணுச்சு. அதைத்தானே சொல்ல வந்தீங்க. ஆமா. இல்ல, வந்து உங்க நிலையை விட மோசம். நீங்கள் ஆண், நான் பெண். அதுவும் இல்லாம நீங்களாவது ஏதோ நன்றிக்காக, நாளைக்கு கிடைக்க போற சொத்துக்காக, எனக்கு என்ன இருக்கு, நான் எதுக்கு இப்படி அவதிப்படுறேன் அப்படின்னு சொல்றார் தொண்டை அடைக்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் மௌனமா மணல்ல கோடுகள் வரைஞ்சிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. 2 பேரும் தன் மனத்துல, வாழ்க்கை தரும் சித்திரத்துல தன் பக்கத்துல இருக்கிற ஒரு உருவத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல எதிரில இருக்கிற உருவத்தை இருத்தி பார்த்த போது, ஜானகி சினிமாவில பார்த்தாலே அந்த கதாநாயகன் கதாநாயகி ஜோடி பொருத்தம் அதை விட உயர்ந்த ஜோடியாய், அதை விட சிறந்த பொருத்தமாய். உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டான் ராமபத்ரன். 24. உங்களுக்கு? 27 அப்படின்னு பெருமூச்சு விடுறான் ராமபத்ரன். 2 பேருமே ரொம்ப நேரம் மௌனமா தங்களோட மன கிறுக்க வரைஞ்சு காட்டுவது போல மணல்ல கிறுக்கிக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. திடீர்னு ஜானகி கடகடன்னு சிரிக்கிறா. ஒரு நிமிஷம் ராமபத்ரன் பயந்தே போறான். சிரிப்போடையே சொல்றா, இல்ல, வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமா மாறி கிடக்குது. நீங்கெல்லாம் சீட்டு விளையாடுறீங்களே, அந்த மாதிரிதான். என்ன அது, உங்களுக்கு வேண்டிய சீட்டு புறாவும் உங்ககிட்டயே இருந்து, எனக்கு வேண்டிய சீட்டு புறாவும் என்கிட்டயே இருந்தா இந்த ஆட்டம் நடக்குமா? ஜானகி, நீ எவ்வளவு அழகா பேசுற. இப்படி அவர் சொன்னார் அப்படின்னு ஜானகி நினைக்கிறா. ஜானகி அப்படின்னு அவ பக்கத்துல நெருங்கி, உணர்ச்சி கரகரத்த குரல்ல கண்கள்ல கண்ணீரும் ஏக்கமும் தழும்பி ஜொலிக்க, ஜானகி, நாம் தானே அந்த சீட்டுக்கள், விளையாடுறவங்க தானே சிவசாமியும் லட்சுமியும். பரஸ்பரம் சீட்டுக்களை கொடுத்து வாங்கி கொள்வது தானே ஆட்டம். ஜானகி, நீ புத்திசாலி. நான் என்ன சொல்றேன்னு புரியுறதா? ஜானகி அந்த கற்பனை சுகத்துல தன்னை மறக்கும் நேரத்துல குழந்தை ரவி ராமபத்ரன் கோட்டை பிடிச்சுக்கிட்டு அப்பா அப்படின்னு மழலை சிந்தி கொஞ்சறான். ஜானகி கண்களை பளிச்சுன்னு திறந்து குழந்தையும் தன்னையும் உலகத்தையும் கூட பாக்குறா. இது அப்பா இல்லடா கண்ணா, மாமா. அப்பா வீட்டுல வந்து காத்துண்டு இருப்பார், வா போகலாம் அப்படின்னு மண்ணிலிருந்து குழந்தைய எடுத்து மார்போடு அணைச்சுக்கிறா. உங்க யோசனை நல்ல யோசனை தான். எனக்கு என்னமோ நிச்சயமா தோன்றது, இப்படி ஒரு மாசத்துக்கு பண்ணினா குழந்தை நடக்க ஆரம்பிச்சிருவான். நாளையில இருந்து அவரையும் அழைச்சிட்டு பீச்சுக்கு வந்துடுறேன். அநியாயத்துக்கு இப்ப சீட்டாட்ட பைத்தியம் ஏற்பட்டு போச்சு அவருக்கும் அப்படின்னு எழுந்தா ஜானகி. ராமபத்ரன் ஒண்ணுமே புரியாம மௌனமா அவ பின்னாலேயே வந்தான். அவன் திடீர்னு அவ பக்கத்துல வந்து, என் மேல கோவமா அப்படின்னு திட்டுனான். உங்ககிட்ட கோபிச்சுக்க என்ன நியாயம் இருக்கு என்கிட்ட? அந்த சீட்டாட்டத்தை பற்றி முழுக்க சொல்லலையேனா? நீங்க சொன்னேல, ஆடுறவங்க தான் எங்க ஆத்துக்காரரும் உங்க ஆத்துக்காரியும்னு. அதுதான் தப்பு. அவாலும் சீட்டு தான். வேணும்னா பாயிண்ட் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆடுறவன் மனுஷன் இல்ல, ஆண்டவன். அவன் தப்பாட்டம் ஆடுறான்னு சொல்ல நாம யாரு? ஜானகி, நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு வியந்து நிக்கிறான் ராமபத்ரன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, லட்சுமியா அழைச்சிட்டு வாங்கோ, நிறைய பேசலாம். அவளுக்கும் பேச கத்து தரேன். மாமாவுக்கு நமஸ்தே சொல்லுடா கண்ணா, போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாய் வீடு நோக்கி நடக்கிறா ஜானகி. இரவும் இல்லாத பகலும் இல்லாத அந்தி நேர மயக்கத்தை போக்கி இரவுதான் வந்துவிட்டது அப்படின்றத தீர்க்கமா சொல்றது போல பீச் ரோட்ல விளக்குகள் பளிச்சென எரிய ஆரம்பிச்சது. ஒரே வெளிச்சம், வெளியில் மட்டும்தானா? மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீக்கெண்ட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.